பாலாவுடைய தின வருமானம் 1 லட்சம் அப்படின்னா அதுவே அதிகம் தான். அப்படி பார்த்தா மாசத்துக்கு 30 லட்சம் பாலா சம்பாதிக்கிறாரா? ஒரு நாளைக்கு இந்த மாதிரி ஷோ பண்றவங்களுக்கு 10,000 ரூபாயில இருந்து 15,000 ரூபாய் வரைக்கும் ரொம்ப பெரிய அளவுல இருக்கிறவங்களுக்கு ஒரு 25,000 ரூபாய் வரைக்கும் ஒரு நாளைக்கு. நான் வந்து ஒரு 1.5 கோடி ரூபாய்க்கு லக்ஸரி காரும் ஒரு அடுக்குமாடி வீடும் கட்டிட்டா உனக்கு எந்த பிரச்சனையும் வந்திருக்காங்க நிறைய பேர் சொன்னாங்க. உங்களுக்கு வந்து பாலாவா ஒரு ஷோ கூட்டு போனாங்கன்னா ஒரு 50,000 கொடுப்பாங்க. அதுதான் அவ்வளவுதான் கொடுப்பாங்க. பட் அந்த அடுக்குமாடி வீடுக்கு பதிலாக அந்த ஹாஸ்பிட்டலும் இந்த லக்ஸரி காருக்கு பதிலாக ஆம்புலன்ஸ் வாங்கணும்னு நினைச்ச ஒரு விஷயத்தினால இவ்வளவு பிரச்சனை வருது. பாலாவுக்கு மாசம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 லட்சம்ல இருந்து 4 லட்சம் ரூபாய் வரைக்கும் கூட வச்சுக்கோங்க அவரு சம்பாதிப்பாரு. கொஞ்சமா இருக்கிற இந்த வருமானத்தை வச்சு எப்படி இவ்வளவு பெரிய உதவிகளை செய்யறாரு. ஒரு ஸ்டாண்டப் காமெடியா ஒர்க் பண்ணிருக்கேன், அதே சமயத்துல பட்டிமன்ற பேச்சாளரா ஒர்க் பண்ணிருக்கேன், சன் டிவில காமெடி ஜங்ஷன் பெர்ஃபார்மரா ஒர்க் பண்ணிருக்கேன், இன்னும் ஒரு சில தொலைக்காட்சிகளை ஒர்க் பண்ணிருக்கேன். என்னுடைய காலகட்டத்திலேயே அவங்க அவ்வளவு சம்பளம் வாங்கினாங்கன்னா இன்னைக்கு கூட தான். எங்களுடைய பிரியதையே அன்னைக்கு காலகட்டத்தில் பாப்பையா அண்ணனா இருக்கட்டும், அண்ணன் சுகி சிவமா இருக்கட்டும், ராஜா அண்ணனா இருக்கட்டும், பாரதி பாஸ்கர் மேடமா இருக்கட்டும், இவங்கெல்லாம் வாங்குற சம்பளம் அன்றைக்கு காலகட்டத்திலேயே 1 லட்சத்துக்கு மேல. அப்ப இன்னைக்கு இதெல்லாம் நாங்க வச்சு பார்க்கும்போது கண்டிப்பா அவர் வந்துட்டு 50 லட்சம் கூட ஒரு மாசத்துக்கு சம்பாதிக்கலாங்க. 50 லட்சம் இல்ல, கண்டிப்பா 30 லட்சம் இருந்தா போதாது. எங்க ஒரு செகண்ட்ல ஒரு பைக் எவ்வளவு வரும்? ஒரு 15-14 ஆம்புலன்ஸ் வாங்கி கொடுத்துருக்காரா? அதை பெருசா சொல்றீங்க, அது எவ்வளவு வரப்போகுது? அது செகண்ட் ஹேண்ட்ல வாங்கினா எவ்வளவு வரப்போகுது? ஃபர்ஸ்ட்ல வாங்கினா எவ்வளவு வரப்போகுது? அதிகபட்சம் ஒரு 8 லட்சம் 7 லட்சம் இருக்குமா? செகண்ட் ஹேண்ட்ல வாங்கினா அது கூட இருக்காது. 4 லட்சம் 5 லட்சம் அவ்வளவுதான் இருக்க போகுது. அப்படி இருக்கிற பட்சத்துல ஒரு மாசத்துக்கு ஒரு ஆம்புலன்ஸ் அப்படிங்கிற மாதிரி கணக்கு வச்சுக்கோங்க. அப்போ ஒரு வருஷத்துல எத்தனை வாங்கி கொடுக்கலாம்? நீங்களே சும்மா சொல்லுங்க. விஜய் டிவில அவருக்கு வந்துட்டு சம்பளம் 20 15 அதை பத்தி நான் சொல்ல விரும்பல. ஆனா விஜய் டிவில வேலை பார்க்கக்கூடிய மகேஷ் அண்ணனுக்கு அவங்களுக்குலாம் வந்துட்டு சம்பளம் கூடதாங்கிற மாதிரி நான் கேள்விப்பட்டிருக்கேன்பா. அறந்தாங்க நிஷா காக்கெல்லாம் இப்போ கூடி இருக்கலாம், அப்போ கம்மி தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன். இவங்கள மாதிரி இருக்கக்கூடிய கலைஞர்களுக்கு குறிப்பா இவர் இப்ப ஆங்கர் விஜய் டிவில அப்படித்தானே. சோ ஆங்கரா இருக்கிற பட்சத்துல அதுக்கு ஒரு அமௌண்ட் வந்துட்டு ஸ்பெசிபிக்கா கூடங்க. இதெல்லாம் கணக்கு வச்சு பார்க்கும்போது மதமுத்தன கூட